சாந்தி 30/7/24 பாபா சொல்றாங்க, मीठे बच्चे दुख करता सुख करता एक बाप है, वही तुम्हारे सब दुख दूर करते हैं, मनुष्य किसी के दुख दूर कर नहीं सकते. இனிமையான குழந்தைகளே, துக்கம் நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரு தந்தைதான். இனிமையான குழந்தைகளே, துக்கம் நீக்கி சுகமளிப்பவர் ஒரு தந்தைதான். அவரே உங்களது அனைத்து துக்கங்களையும் விலக்குகின்றார், நீக்குகின்றார். அவரே உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்குகின்றார். மனிதர்களால் யாருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது. மனிதர்களால் யாருடைய துக்கத்தையும் நீக்கிவிட முடியாது. प्रश्न, विश्व में अशांति का कारण क्या है? शांति स्थापन कैसे होगी? கேள்வி பாபா கேட்கிறாங்க, உலகத்தில் அசாந்திக்கான காரணம் என்ன? சாந்தி எப்படி ஸ்தாபனை ஆகும்? உலகத்தில் அசாந்திக்கான, அமைதியின்மைக்கான காரணம் என்ன? அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகும்? उत्तर, विश्व में अशांति का कारण है अनेकानेक धर्म. பதில், உலகத்தில் அமைதியின்மைக்கான காரணம் அநேக தர்மங்கள். தர்மம்னா மதம், தாரணை, கொள்கை, ஐடியா, கருத்து எல்லாம் வேற வேற. உலகத்தில் அநேக தர்மங்கள். कलयुग के अंत में जब अनेकता है तब अशांति है. கலியுகத்தினுடைய கடைசியில் எப்பொழுது அநேகதா, வேற்றுமைகள், பிரிவினைகள் உள்ளனவோ அப்பொழுதே அசாந்தியும் ஏற்படுகிறது. இங்கே இப்போ உங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடுனா இந்த இடம் அசாந்தி தான். உலகத்தெல்லாம் விட்டுடுங்க. ஓகே, நீங்க சொன்னா ஓகே தான் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், இல்லை நான் சொன்னா ஓகேன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடம் சாந்தி ஆயிடும். இப்போ பாபா சொல்றார், உலகத்துல அநேக வேற்றுமைகள் இருக்கிறது. அநேகத்தா, நீ வேற நான் வேற. அந்த அநேகத்தா வேற்றுமைகள் அசாந்தியை உருவாக்கி இருக்கிறது. பாப் ஆக்கர் ஏக சத்து தர்மக்கி ஸ்தாபனா கர்த்தேகே. தந்தை வந்து ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை வந்து ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நான் அவங்க சொல்றதை கேட்கறதா, இவங்க சொல்றதை கேட்கறதா? நீங்க பாபா சொல்றதை மட்டும் கேளுங்க போதும். அது எல்லாரையுமே திருப்திப்படுத்திடும். கொஞ்சம் முன்பின் ஆகும், அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொருத்தரையெல்லாம் தனித்தனியெல்லாம் திருப்திப்படுத்திட்டு இருக்க. எல்லாருக்கும் ஐடியா வேற, எல்லாருக்கும் விருப்பம் வேற, ஆசை வேற. பாபா நீ என்ன சொல்ற கேளுங்க ஒரு வார்த்தை. அவர் ஒரு கரெக்டா ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பார். அவர் ஏற்கனவே வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். பிரம்மா பாபா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணார், அதை ஃபாலோ பண்ணா போதும். நாம நம்ம ஐடியா படி நடந்ததுனாலையும் கெட்டு போகணும், அடுத்தவங்க ஐடியாவில் போனதுனாலையும் கெட்டு போகணும். கெட்டு போனதுக்கு ரீசன் இதுதான், மன்மத் பருமத். ஒரே ஒரு வழி என்னது மட்டும்தான், ஸ்ரீமத். பாபா நீ என்ன சொல்ற? 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும், எனக்கு அது தேவையில்லை. நீ என்ன சொல்ற? இப்ப என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்துருவா, மன்னிச்சு விட்டுருவா? அவர் அதைத்தான் சொல்லுவார். நாம ஓகே, அவ்வளவுதான். பாபா சொல்றாங்க, தந்தை வந்து ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். வகா சாந்தி ஹோ ஜாத்தி ஹே, அங்கு அமைதி ஏற்பட்டு விடுகிறது. தும் சமஜ் சக்தே ஹோ कि इन லக்ஷ்மி நாராயண் கே ராஜ்யமே சாந்தி தி. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்தது என்று. பவித்திர தரம் பவித்திர கரம் தா, அங்கு இருப்பவர்களுடைய தர்மம் பவித்திரமாக இருந்துச்சு, தாரணை பவித்திரமாக இருந்துச்சு, கர்மம் செயல்கள் பவித்திரமாக இருந்தது. நமக்கு தெரியும், பாபாடிகள் சொல்வார், சுக சாந்திகா ஜனனி, சுகம் சாந்தியின் தாய் பவித்திரதா. எங்கே அமைதி இருக்குது, எங்கே சுகம் இருக்குது, அங்கே தூய்மை இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே அமைதி இல்லை, எங்கே சுகம் இல்லை, அங்கே
தூய்மை இல்லைன்னு அர்த்தம். அது நம்ம மனசா கூட இருக்கலாம். பாபா சொல்ற தூய்மை இருக்குது, அங்க சுகம் சாந்தி இருக்கும், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஒருவேளை சுகம் இல்லையா, சாந்தி இல்லையா, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அங்க என்ன இல்லை, பவித்திரத்தா இல்லை. பவித்திரத்தா இருக்கிற இடத்துல சுகமும் சாந்தியும் இருக்கும். உங்களால் புரிந்து கொள்ள முடியும், இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்தது. காரணம் என்ன? அங்கே பவித்திர தர்மம் இருந்துச்சு, பவித்திர கர்மம் இருந்துச்சு. கல்யாணக்காரி பாப் பிரிசே வக நயி துனியா பனா ரஹேஹே. கல்யாணக்காரி நன்மை அளிக்கும் தந்தை மீண்டும் அந்த புது உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உஸ்மே அசாந்தி கா நாம் நகி, அதில் அசாந்திக்கான பெயர் இல்லை. அப்படி ஒரு உலகம் போறோம், அந்த உலகத்தில் என்ன கிடையாது, அசாந்திக்கான பெயரே கிடையாது. இப்ப எப்படி இருக்கலாம்? இப்ப சந்தோஷமாவே இருக்கலாம். வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார், ஆனா நாளைக்கு தீபாவளி, ஸ்கூல் விட போற நேரம், பையன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். பனிஷ்மெண்ட் தான், ஆனா நாளைக்கு தீபாவளி, வீட்டில் ட்ரெஸ் இருக்குது, பலகாரம் இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அடிச்சா அடிச்சுக்கோ, 4:30 மணிக்கு நீனும் வீட்டுக்கு போய் தொலையணும், நானும் வீட்டுக்கு போய் தொலையணும். ஆனால் வீட்டில் எது வெயிட் பண்ணுது? தீபாவளி வெயிட் பண்ணுது. பாபா சொல்ல சத்தியம் இருக்குது, அங்கே அசாந்தியே கிடையாது. அப்படி ஒரு உலகத்துக்கு போறோம்னா இப்ப எப்படி இருக்கணும்? இங்கேயே ஆரம்பிச்சிடணும் உங்களுடைய கொண்டாட்டத்தை. பாபா தேட்டருக்கு கிளம்பும் போதே ஒரு கொண்டாட்டம் வந்துடும் தெரியுமா? அஞ்ஞான காலத்துல சின்ன பசங்களா இருக்கும்போது எப்பமாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா தேட்டருக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாலே என்னமோ ஒரு சொர்க்கம் கையில வந்த மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷத்தை இப்ப வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. படம் பார்க்கறதுன்னா அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. வீட்டுல விடவே மாட்டாங்க. ஒரு படம் பார்க்கறது ஒரு வேற உலகம் தானே. அழுதுகிட்டே இருந்து கடைசியில ஒரு நாள் என்னைக்காவது போய் தொலை அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிடைக்கிற குஷி படம் பார்க்கும்போது கூட இருக்காது. இது எல்லாருக்குமே நேச்சர் தான். பாபா சொல்றார் சத்தியுகத்தை விட குஷி எங்கதான் இருக்கணும்? சங்கமயுகத்துல தான் இருக்கணும். சத்தியுகத்துல அதுல மூழ்கிடுவோம், அது குஷின்னு தெரியாது. இங்க மாட்டிக்கிட்டு நம்ம அந்த உலகத்தை நினைச்சுக்கிறோம் இல்லையா? எங்க அப்பா வந்துட்டார், எனக்கான ஒரு உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற, உருவாக்கிட்டு இருக்க. ஒரு வீடு கட்டுறாருனாலே சந்தோஷம் வந்துருமே. பாபா அடிக்கடி சொல்லுவார், ஒரு வீடு கட்டுறாருனாலே குடிசைக்குள்ள இருந்தாலும் எங்க அப்பா வீடு கட்டுறாரு, எங்க அப்பா வீடு கட்டுறாரு, ஒளிகிட்டு இருக்குது, எதுவுமே இங்க சரியில்லை, ஆனா எங்க அப்பா வீடு கட்டிட்டு இருக்காரு, எங்க அப்பா வீடு கட்டிட்டு இருக்காரு. பாபா சொல்றாரு சத்தியம் எனக்காக பாபா உருவாக்கிட்டு இருக்கிறார். எனக்காக பாபா எனக்காக வந்திருக்கிறார். பாபா எனக்காக உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் ஏன் எதையோ தொலைச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கணும்? கொண்டாடணும் இல்லையா? பாபா சொல்றார் அங்கு அசாந்திக்கான பெயர் கூட இருக்காது, நிம்மதியின்மை அப்படின்றதுக்கான பெயர் கூட இருக்காது. ஓம் சாந்தி. ரூகானி பாப் பைட் ரூகானி பச்சோங்கு சம்ஜாத்தேகே. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ரூகானி பாப் கோஹி ஞான கா சாகர் கஹா ஜாத்தாகே. ஆன்மீக தந்தைக்குத்தான் ஞான கடல் என்று அழைக்கப்படுகிறது. அவரை அழைக்கிறோம். எகத்தோ பச்சோங்கு சம்ஜாயாக. இது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாம்பே மே பி பகுத் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஹே. பாம்பேல கூட நிறைய சமூக சேவகர்கள் இருக்கின்றார்கள். உன்கி மீட்டிங் கோத்தி ரகத்தேகே. அவங்களுக்கு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ மீட்டிங் நடக்குது. ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் வாத்தியார் சொல்றாங்க, நாங்க பாடம் எடுக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு மீட்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு பாடம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. பாபா சொல்றாரு அங்க சோசியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நிறைய மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாமா. பாம்பே மே காஸ் ஜஹா மீட்டிங் கர்த்தே ஹே உஸ்கா நாம் ஹே பாரதிய வித்யா பவன். பாம்பேல முக்கியமா ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது இந்த சமூக சேவகர்களுக்காக. அந்த இடத்துக்கு பேரு பாரதிய வித்யா பவன். அப்ப வித்யா கோத்திகை 2 பிரகார் கி. வித்யா கல்வி. கல்விங்கிறது 2 விதமாக இருக்கிறது. ஏக் ஜிஸ்மானி வித்யா, ஒன்று ஸ்தூலமான கல்வி, ஜோ ஸ்கூலும் காலேஜோமே தி ஜாத்தேகே. அது ஸ்கூல்லையும் பள்ளிக்கூடத்திலையும் கொடுக்கப்படுகிறது. அப் உஸ்கோ வித்யா பவன் ககுத்தேகே. அதை அவர்கள் வித்யா பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஜரூர் வகாங் கோயி தூசரி சீசுகே. அவசியம் அங்கு இன்னொரு பொருளும் இன்னொரு விஷயமும் உண்டு. அப்ப வித்யா கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹே யக தோ மனுஷிய ஜான்தே ஹி நஹி.
கல்வி கூடம்னு அதுக்கு பேரு. ஆனா உண்மையான கல்வி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. கல்வின்னு சொல்லி கொடுக்கறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பேரு கல்வின்னே தெரியல. அவன் என்ன படிச்சுட்டு வர்றான்னே தெரியல. என்னால சொல்லியிருந்தேன், ஒரு இன்ஜினியர் காலேஜ் பையன், இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிற பையன் அவங்க அப்பாட்ட செருப்புக்கு ஏதோ பணம் கேட்கறான். அவன் ஏதோ ஒரு பணம் கொடுக்கறாரு. அந்த பணத்துக்குள்ள செருப்பு வரல. அவன் கூட செருப்பை வாங்கிட்டு அப்பாட்ட பைசா கேட்கறான். இவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல நீ என்கிட்ட கேட்டுட்டுல அப்புறம் நீ இப்ப செருப்பு வாங்கியிருக்கணும். நீ செருப்பு வாங்கிட்டு நீ எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டு கத்துறாரு. கத்துனவொன்னு அவன் வீட்டை விட்டே போயிட்டான். கத்துனவரும் பிகே, வீட்டை விட்டு போனவனும் பிகே. அதாவது சும்மா பேருக்கு பிகேன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிகே. கண்டிப்பா கத்துறவங்க யாரா இருக்க முடியாது. அதுக்கு கோச்சிட்டு வீட்டை விட்டு போறவரும் யாரா இருக்க முடியாது. ஆனா அவர் முதல்ல சென்டருக்கு தான் போன் பண்ணார். பையன் வந்தானா, வரல. நைட்டு ஃபுல்லா அலையிறாங்க. கடைசியில காலையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் என்ன இன்ஜினியரிங் படிச்சான்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு அப்பா திட்டுனதை அவனால என்ன பண்ணிக்க முடியல. அது அந்த வயசு, அந்த காலேஜ் பருவம் இருக்குது, அது அந்த வயசு அப்படித்தான் இருக்கும். நம்ம வயசுலயும் அப்படித்தான் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நம்மளை யாரும் எதுவும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. சரி, இவருக்காவது அது புரிஞ்சிருக்கணும். பையனை இத்தனை வருஷம் வளர்த்துருக்கோமே, இவனுக்கு என்ன சொன்னா புரியும். அவனை திட்டி விட்டுட்டு அப்புறம் தெருவா அலையணுமா? பாபா சொல்ற அதுக்கு பேர் என்ன, வித்யா அப்படின்றார். உலகத்துல கல்வின்றாங்களே, அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. அவங்க சும்மா சொல்லிக்கிறாங்க. பையன் காலேஜில் படிக்கிறான், படிச்ச என்னத்தை அப்படித்தான் கேட்கணும். இங்கேயும் பாபா கேட்டுருவார் என்னைக்காவது ஒரு நாள். நாம கேரக்டரோட இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாது. பாபா சொல்ற அவர்களுக்கு வித்யா என்றாலே என்னவென்று தெரியவில்லை. யகுத்தோ ரூஹானி வித்யா பவன் ஹோனா சாகியே. இதுவோ ஆன்மீக கல்வி கூடமாக இருக்க வேண்டும். வித்யா கியானுக்கோ கஹா ஜாத்தாகே. கல்வி என்று ஞானத்திற்கு சொல்லப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா ஹி ஞான சாகரகே. பரம்பிதா பரமாத்மா தான் ஞான கடலாக இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஞானகா சாகர் நகி ககேங்கே. ஸ்ரீ கிருஷ்ணரை ஞான கடல் என்று கூற மாட்டோம். சிவபாபா கி மகிமா அழகுகே, ஸ்ரீ கிருஷ்ண மகிமா அழகுகே. சிவபாபாவுடைய மகிமை வேற, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமை வேற. பாரதவாசி மூஞ்சி படுகே. பாரதவாசிகள் குழம்பி கிடக்கின்றார்கள். கீதா கே பகவான், गीता का भगवान श्री कृष्ण को समझ बैठेगे तो विद्या भवन आदि खोलते रहतेगे. கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். வித்யா பவன் போன்றவற்றை எல்லாம் திறந்து கொண்டே இருக்கிறார்கள். சமஜ்தே குச் பி நஹி. பார்க்க எல்லாம் விவரமா எல்லாம் செய்யற மாதிரி தெரியுது. ஆனா அவர்கள் ஒன்றுமே புரிந்திருக்கவில்லை. வித்யாகே கீதா கா கியான். வித்யா கல்வி என்பது கீதையின் ஞானம். வகை ஞானத்தோ ஹைஹி ஏக் பாப்புமே. அந்த ஞானம் இருப்பதே ஒரே ஒரு தந்தையிடத்தில் தான். ஜிஸ்கோ ஞானகா சாகர் கஹா ஜாத்தாகே. அதற்குத்தான் ஞானத்தின் கடல் என்று கூறப்படுகிறது. ஜிசே மனுஷ்ய மாத்திர ஜான்தே நகி. அதை ஞான கடலானவரை மனிதர்கள் புரிந்திருக்கவே இல்லை. பாரதவாசியும் கா பாபா சூரஜ்பாய் அடிக்கடி சொல்வார், நாம பாபாவை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா பாபா மாதிரி ஆயிடும். நாம பாபாவை புரிஞ்சிட்டோம்னா ஆயிடுவோம். அதுதான் விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா, நாம பாபாவை புரிஞ்சிட்டோமா இல்லையாங்கிறதான் ஒரு கேள்வி. புரிஞ்சிட்டோன்னா என்ன ஆயிருப்போம், பாபா மாதிரியே ஆயிடும். புரியறதுக்காக நம்ம டெய்லி வாணி கேட்குறோம், யோகா பண்றோம், இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொரு நல்லா ஏதோ ஒரு சைடுல பாபாவை புரிஞ்சுக்கிட்டோம், இன்னொருக்கு ஏகப்பட்ட சைடு இருக்குது. அதை அவர் ஓப்பனா தான் காமிக்கிறார். நமக்கு அதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நிறைய மனுஷங்களே சுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். பாபா சொல்றார் புரிஞ்சிட்டீங்கன்னா ஆயிடுவீங்க. பாபா எப்படி இருந்தார், பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார், இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா நாம இங்கேயே நாராயணன் தான், இங்கே லக்ஷ்மி தான். பாபா சொல்றார் அவங்க புரிஞ்சுக்கல, பெயருக்கு சொல்லிக்கிறாங்க ஞானம் என்று. யாரை ஞான கடல் சொல்கிறோம் என்று கூட அவங்களுக்கு தெரியல. பாரதவாசிகளினுடைய தர்ம சாஸ்திரம்
வாஸ்தவத்தில் ஒன்றே ஒன்று. அனைத்து சாஸ்திரங்களிலும் தாயானது, தலை கிரீடமானது பகவத்கீதை. சாஸ்திர மயி சிரோன்மணி பகவத்கீதா. அப் பகவான் கிஸ்கோ கஹா ஜாயே, பகவான் என்று இப்பொழுது யாரை கூற முடியும்? வகுபி இசமை பாரதவாசி சமச்சித்தே நகி. அதை கூட பாரதவாசிகள் இந்த நேரத்துல புரிஞ்சுக்கல. या तो श्री कृष्ण को कह देते हैं या राम को या अपने को ही परमात्मा कह देते हैं. ஒன்னு கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க, இல்ல ராமரை சொல்லிக்கிறாங்க. அதாவது பரவாயில்ல, நிறைய பேர் நானே பரமாத்மான்னு வேற சொல்லிடுறாங்க. அப் தோ சமய் பி தமோ பிரதானகே, இப்போ நேரமே தமோ பிரதானமானது. ராவன் ராஜ்யேனா, ராவண ராஜ்யம் இல்லையா? சனி பிடிச்சிருக்குது அப்படின்னா உலகத்துல சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமாயிரு, 7.5 நாட்டு சனி ஓடிட்டு இருக்குது, கொஞ்சம் ஏடா கூடமா நீ எதையும் பேசி தொலைச்சிடாத, எதையும் செஞ்சு தொலைச்சிடாதுன்னு. பாபா சார் உலகத்துக்கு மொத்தமாவே என்ன பிடிச்சிருக்குது? தமோ பிரதானம். சனினா என்ன அர்த்தம்? தமோ பிரதானம். புத்தி வேலையே செய்யாது, தப்பு தப்பா பேசுவாங்க, தப்பு தப்பா செய்வாங்க. ஆனா எல்லாமே ரைட்டுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நிரூபிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க. உலகம் இப்பொழுது ராகு கேது திசையில மாட்டி இருக்குது. அதாவது தமோ பிரதானத்துல இருக்கிறது. ராவண ராஜ்யம் இல்லையா? ஏன் பாபா இப்படிலாம் அப்படின்னா பாபா என்ன சொல்லுவாரு? இது தமோ பிரதானம், ராவண ராஜ்யம், இது இப்படித்தான். தும் பச்சே ஜப் கிஸ்கோ சம்ஜாத்தே ஹோ தோ போலோ சிவ பகவான் வாச். குழந்தைங்களாகி நீங்க யாருக்கு புரிய வைத்தாலும் சொல்லுங்கள், இது சிவ பகவானின் மகா வாக்கியம். पहले तो यह समझे कि ज्ञान सागर एक ही परमपिता परमात्मा है. முதல்ல இதை புரிஞ்சுக்கட்டும், ஞான கடலானவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். அவருடைய பெயர் சிவன். சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள், ஆனால் யாருக்கும் புரிவதே இல்லை. அவசியம் சிவன் வந்திருக்கின்றார், ஆகவே சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவன் யார்? இதையும் புரிந்திருக்கவில்லை. தந்தை கூறுகிறார், பகவானும் அனைவருக்கும் ஒரே ஒருவர்தான். அத்தனை ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாக்களினுடைய தந்தை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா. அவருக்குத்தான் ஞான கடல் என்று கூறலாம். தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் கிடையாது. எந்த விதமான ஞானம்? படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திம ஞானம் எந்த மனிதரிடத்திலும் கிடையாது. சொல்றாங்க, பிராச்சீன் ரிஷி முனி நகி ஜான்தே தே. பழங்காலத்து ரிஷி முனிவர்கள் கூட அறியாது இருந்தார்கள். பிராச்சீனுக்காவி அர்த்த நகி ஜான்தே. பழங்காலம்னா என்ன, முன்னொரு காலம்னா என்ன? அப்போ அதை கூட அவங்க புரிஞ்சுக்கல. சத்தியுகம் திரேதா யுகம் என்பதுதான் முன்னொரு காலம். உண்மையிலேயே அவங்க ரிஷி முனின்னு பழங்காலத்து ரிஷி முனின்னு சொல்றாங்க. பழங்காலம்ங்கிறது துவாபர யுகம் கிடையாது. பாபா சொல்றார், முன்னொரு காலம் பழமை அப்படின்னா அது சத்தியுகம் திரேதா யுகம். சத்யு ஹை நை துனியா, ஆனா சத்தியுகம் புது உலகம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 5000 வருஷத்திற்கு முன்னால இருந்தது, அதனால பிராச்சீன். அப்புறம் திரும்பி இது என்னவா இருக்க போகுது? திரும்பி இனிமேதான் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. சத்தியம் என்பது புது உலகம். வகான் தோ ரிஷி முனி தேஹி நெய். புதுசா இருக்கும் போதே நம்ம எலக்ட்ரிஷியன் தேவைப்பட மாட்டாங்க. வீடு புதுசா கட்டி இருக்கிறோம், எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அங்க ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஆள் தேவையில்லை. துவாபரத்துல தான் வீடு ஓட்டையாகுது. அப்ப ரிப்பேர் பார்க்கறதுக்கு ரிஷி வேணும், முனி வேணும். அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்றாங்க. பாபா சொல்றார், சத்தியம் என்பது புது உலகம். அந்த புது உலகத்துல யாரு தேவைப்பட மாட்டாங்க? ரிஷிகளும் முனிவர்களும் தேவைப்பட மாட்டாங்க. அது மகிழ்ச்சியான உலகம். யக் ரிஷி முனி ஆதி சப் பாதிமே ஆயேகே. இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் துவாபரயுகம் கலியுகத்துல தான் வர்றாங்க. சொல்லப்போனா கலியுகத்துல இருக்கிறத ரிஷி முனின்னு சொல்லிக்க முடியாது, துவாபரயுகத்துல தான் வர்றாங்க. வகபி இஸ் ஞானுக்கோ நகி ஜான்தே. அந்த ரிஷி முனிவர்கள் கூட இந்த ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. நேத்தி ககுதேத்தேகே. அவங்கெல்லாம் ஒழுங்கா உண்மையை சொன்னாங்க. யாமரையும் பராபரமே அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவா அப்படின்னு சொன்னாங்க. தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உண்மையாவது தெரிஞ்சிருக்குது. எந்த உண்மை தெரிஞ்சிருக்குது? தெரியலன்ற உண்மையா தெரிஞ்சு. உங்களுக்கு தமிழ்நாடு கேபிட்டல் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். நீங்க டெல்லின்னு சொன்னீங்கன்னா உனக்கு இந்தியா கேபிட்டலும் தெரியலன்னு அர்த்தம். வாயை மூடிட்டு தெரியலன்னு சொல்றது ரொம்ப நல்லது. வக்கீல்னா நிறைய நேரத்துல தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, என்ன கேட்டாலும் என்ன சொல்லிரு?
தெரியாது தெரியாதுன்னு சொல்லி அவன் புத்திசாலி. பாபா சொல்றார், ரிஷிகளும் முனிவர்களும் மரியாதையா தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு உங்க அப்பாவை தெரியும், உன்னையும் தெரியும், உங்க அப்பாவும் தெரியும், உங்க தாத்தாவும் தெரியும். இவனுக்கு இவனை பத்தியே தெரியாது. இவனுக்கு எப்படி அடுத்தவனை பத்தி தெரியும்? நமக்கு யாரை பத்தியாவது தெரியுமா? நேத்தி எனக்கு பாபாவை தெரியும், என்னைய தெரியும், அப்புறம் சொல்ற ஞானத்தை தெரியும். மற்றவங்களை பத்திலாம் நமக்கு யார் எப்ப எப்படி ஆவாங்கன்னு தெரியாது. திடீர் புருஷார்த்தி திடீர் காணாம போயிடுவாங்க. காணாம போனவங்க திடீர்னு நம்பர் 1 ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? புருஷார்த்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவுமே தெரியாது. இப்ப உள்ள ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், இறைவனை பற்றி தெரியும், படைப்பை பற்றி தெரியும் தெரியும் தெரியும்ன்றாங்க. ஆனா ஆதி காலம் துவாபரத்துல இருந்த ரிஷி முனிவர்கள் நேத்தி யாம் அறியும், எங்களுக்கு தெரியாது, இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வகி ஜான்தே நை. அதனால நாம இங்க எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தெரியும் சொல்லக்கூடாது. பாபா வீட்டுல ஞானம் கேட்ட பிறகு தெரியாதுன்னு சொன்னா அவங்கள நாஸ்திகன்னு சொல்றாரு பாபா. இதை செய் அதை செய் அப்படின்னா சரி பாபா எப்படி செய்யணும்னு கேட்கணுமாமா. ஆனா என்ன சொல்லக்கூடாதாமா? தெரியாதுன்னு சொல்லக்கூடாதா. நான் சொல்லாதீங்க, நான் மானா நாஸ்திகம் முடியாது தெரியாதுன்னா பாபா இது எப்படி செய்யறது? ஆனா பாபா சொல்றது என்னன்னா, ரிஷிகளும் முனிவர்களும் நேத்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவர்களே அறிந்திருக்கவில்லை. பாரதவாசிகளோ இப்பொழுது தமோ குணி ஆகிவிட்டார்கள், இவர்கள் எப்படி அறிய முடியும் அப்படின்றார். நல்லா இருந்த மனுஷங்களுக்கே ஒன்றும் தெரியல, இப்பமோ தமோ பிரதானம் ஆகியாச்சு, இவர்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நேரம் அறிவியலினுடைய கர்வம் எவ்வளவு இருக்கிறது. இந்த அறிவியல் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக்கி விட்டதாகவே அவர்கள் நினைக்கிறார்கள். இதற்குத்தான் மாயாவின் பகட்டு என்று சொல்லப்படுகிறது. பகட்டின் வீழ்ச்சி பற்றி ஒரு நாடகமும் இருக்கிறது கூறுகிறார்கள். இந்த நேரம் முதல்ல பாரதம் எப்படி இருந்துச்சு? உயர்ந்து இருந்துச்சு. இந்த நேரம் முற்றிலும் தாழ்ந்து போய்விட்டது, இப்ப கீழே தான் இருக்கிறது. இதை யாரும் சொர்க்கம் என்று கூற முடியாது. இந்த நேரம் இருப்பதெல்லாம் மாயாவின் பகட்டு, இது முடிந்துதான் போக வேண்டும். மனிதர்கள் நினைக்கிறாங்க ஏரோப்ளேன் இருக்குது, பெரிய பெரிய பங்களா இருக்குது, கரண்ட் இருக்குது, அப்ப இதுதானே சொர்க்கம் அப்படின்னு. யாராவது இறந்துட்டா கூட சொல்றாங்க சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று. இதிலும் கூட அவங்க புரிஞ்சுக்கல. ஸ்வர்க்க கயா தோ ஜரூர், ஸ்வர்க்க கோயி அவருகேனா. சொர்க்கம் போயிட்டார் அப்படின்னா சொர்க்கம்னு இன்னும் ஒண்ணு இருக்குது இல்லையா? இறந்து போனவங்களே சொர்க்கம் போயிட்டார்னு சொன்னாங்கன்னா அப்ப சொர்க்கம்னு இன்னொன்னு இருக்குது. இந்த உலகம் இப்ப என்னவா இல்லை? சொர்க்கம். அவங்க எவ்வளவு வசதியில இருந்தாலும் சரி, எகுத்தோ ராவன்கா பாம்புகே, இதுவோ ராவணனுடைய பகட்டு. எவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய போட்டோவை போஸ்ட் கொடுத்து பார்த்தாலும் அது போலியான போட்டோ தான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு கஷ்டம், தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துட்டு இருக்கும்? துக்கம் இருக்கும். அது எப்பேற்பட்ட கும்பனா இருந்தாலும் சரி, தேகாபிமானம் அவங்க எவ்வளவு ஸ்மைல் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்தாலும் சரி, தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னா அது மாயாவினுடைய பகட்டு. இந்த பகட்டும் கொஞ்ச நாள்ல என்னவாயிடும்? அழிஞ்சுப்படும். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. பாபா சிம்பிளா சொல்றார், ஆத்ம அபிமானி எல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, உங்களை யார் வேண்டான்னா அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. கார் வச்சிருக்கிறவங்களா, பங்களா வச்சிருக்கிறவங்களா, வீடு கட்டி இருக்கிறவங்களா, பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களா, மேடல ஏறி மைக்கு பிடிச்சிருக்கிறவங்களா, அதெல்லாம் இல்லை. யாரெல்லாம் ஆத்ம பயிற்சியில அனுபவத்துல இருந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உண்மையிலேயே அப்படித்தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. மற்றபடி யாராவது நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சா அது மாயாவினுடைய பகட்டு, ராவணனுடைய பகட்டு. அது அழிந்து தான் போக வேண்டும். இப்ப நம்ம முன்னால எல்லாருக்கும் முன்னாலையும் குலோப்ஜாம் வச்சா கூட நம்ம முகம் எப்படித்தான் இருக்கும்? எல்லாருக்கும் குலோப்ஜாம், எல்லாருக்கும் வடை, தோசை, பூரி, பொங்கல். அந்த நேரத்துக்கு முகம் எப்படிதான் இருக்கும்? அதனால நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தமா? அது ஒரு செகண்ட். அந்த செகண்ட் பொங்கலா, இட்லியா, தோசையா, ஒரு மண்ணும் கிடையாது. ஆத்மா எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நான் நல்லா இருக்கேன்னா இல்லையா. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? வீடு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. இது எல்லாமே என்னதுதான் சொல்றாரு பாபா? லட்டு, தோசை, இட்லி எல்லாம் வயிற்றுல போய் என்ன பண்ணணும்னு தெரியாது. இது எல்லாமே என்னதுதான்? ஒருவேளை அந்த லட்டை பாபா நினைவில் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே அது ஏதாவது நல்லது செய்யும். அது லட்டா, தோசையா, கஞ்சியாங்கிறது மேட்டர் இல்லை.
எனக்கு பாபா நினைவு இருக்குதா? ரைட், ஓகே, நான் நல்லா இருக்கேன். பாபா நினைவு இல்லையா? நான் நல்லா இல்லை, சிம்பிள். ஆனால் மாயாவுடைய பகட்டு, எனக்கு என்ன குறை? என்னை பாபா நல்லா வச்சிருக்காரு, கரெக்ட், சந்தோஷம். ஆனால் பாபா நினைவு இருக்கணும், ஆத்ம அபியாசம் இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது அத்தனையுமே என்னதுதான்? ராவணனுடைய பகட்டு. வேகத்துக்கா பாப் சொர்க்கி ஸ்தாபனா கர் ரகேகே. இந்த நேரம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சொர்க்க ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? எனக்காக. எனக்காக பாபா வந்திருக்கார், எனக்காக சொர்க்க ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல பாருங்க, மாயாவினுடைய போட்டா போட்டி நடந்துட்டு இருக்குது ஈஸ்வரனோட. மாயா போட்டி போடுது. என்ன பண்ணாலும் மாயா அதுக்கு ஒரு தடை என்ன பண்ணுது? நம்மளை எவ்வளவு பார்த்து பார்த்து பாபா வளர்க்கிறார், எவ்வளவு ஞானம் சொல்லி, எவ்வளவு பாலனை கொடுத்து. இதுக்கு ஈக்குவலா மாயாவும் என்ன பண்ணுது? நமக்கு ஏதோ ஒரு அஞ்ஞானத்தை சொல்லி, ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து, நம்ம எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணாலும் அதுக்கு ஒரு கட்டை போடுறதுக்கு மாயா ஒரு ஐடியாவை என்ன பண்ணிடுது? கிரியேட் பண்ணிடுது. பாபா சொல்றாரு, இந்த நேரம் மாயாவுக்கும் பாபாவுக்குமான போட்டா போட்டியா இருக்குது. பாபா ஒரு பக்கம் நம்மளை இழுத்துட்டு இருக்கிற, மாயா ஒரு பக்கம் நம்மளை ஒரு நாள் மௌன விரதம்னு அடுத்த நாள் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி டிராமா ஆக்கி விட்டுருது. பாருங்க, ஒரு நாள் சாந்தியினுடைய அனுபவத்தை அவ்வளவு கொண்டாடி இருக்கிறோம், அடுத்த நாளே நம்மளை பேச வச்சிடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் பாபா நமக்கு இழுக்கிறார், மௌனத்தினுடைய ஆனந்தத்தை ரசிக்க வைக்கிறார். இன்னொரு பக்கம் மாயா கத்து, இன்னும் கத்து, இந்த சவுண்ட் எல்லாம் போதாது, சவுண்டு போடு அப்படின்னு சேர்த்து வச்சிருது. பாபா சொல்றார், நமக்கும் மாயாவுக்கும் சண்டை. ஆனா பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? இது உங்களுக்கான சண்டை இல்லை, மாயாவுக்கும். இது சண்டை கிடையாது, இட்ஸ் டிராமா. இந்த டிராமாவில் மாயாவுக்குன்னு ஒரு பார்ட்டை பாபாவே கொடுத்துறாரு. 2500 வருஷம் நீ ஆண்டுட்டு போ, 2500 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு போ, இது உன் காலம், நீ வச்சுக்கோ. கடைசி சீன், சரி உன்னால முடிஞ்சதை செய், என் பையனை, என் பிள்ளைய என்ன செய்யணுமோ செய். ஆனா என் பிள்ளைங்க ஜெயிச்சு முடிஞ்சா என் பையனை தொட்டு பாரு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? நல்ல சண்டை பயிற்சி கொடுத்து ஒரு பையனை நல்லா ஆளாக்கிட்டு கிரவுண்ட்ல விட்டுட்டு, முடிஞ்சா என் பையனை தொட்டு பாரு அப்படிம்பாங்க. இதை விட ஒரு பையனுக்கு செய்யற ஒரு கஷ்டம் உண்டா? ஏதாவது பையனை கிரவுண்ட்ல தள்ளி விட்டு என் பையனை நீ என்ன மாதிரி பண்றா அப்படின்னா அந்த அப்பாவுக்கு வேணா கெத்தா இருக்கலாம். ஆனா அந்த பையன் சமாளிச்சு என்ன பண்ணணும் அந்த இடத்துல இருந்து. இப்ப பாபா நம்மளை அப்படித்தான் ஒரு கிரவுண்ட்ல தள்ளிய விட்டுட்டாரு. யாரை பார்த்து சவால் விட்டுட்டு இருக்கிறார்? மாயாவை பார்த்து சவால் விட்டுருக்கிறார். நான் இவ்வளவு ஞானம் கொடுத்துருக்கிறேன், முடிஞ்சா உன்னால என்ன மாதிரி பண்ண முடிஞ்சா பண்ணு. இப்ப யார் பேரை காப்பாற்றணும்? நான் டிஸ்டர்ப் பண்ணா பாபாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். ஐயோ இந்த பிள்ளை கடைசி இதுவும் காலை வாரி விட்டுடுச்சா போச்சு. இன்னொன்னு பாபா சொல்றார், இப்ப மாயாவுக்கும் ஈஸ்வரனுக்குமான ஒரு போட்டா போட்டி நடக்குது. அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம் ரெண்டுமே இந்த நேரத்துல இருக்குது, தன்னுடைய உச்ச கட்டத்துல இருக்குது. இதையும் பாரதவாசிகளுக்கு புரிய வைத்தாக வேண்டும். துக்கம் என்பது துக்கத்தை பத்தி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு பாபாட்ட சொன்னா என்ன சொல்லுவார்? துக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். நீங்க ஏதாவது நாம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே. துக்கம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். என்ன சொல்லலாம்? துக்கம் சத்தியுகத்துல இருக்காது. ஒரு நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. துக்கம் சத்தியுகத்தில் இருக்காது. நல்ல பாசிட்டிவான வேர்டு. வார்த்தை என்னமோ நெகட்டிவான வார்த்தை துக்கம்ங்கிற வார்த்தை. அந்த துக்கம் எங்க இருக்காது? சத்தியுகத்துல. சூப்பர் பாயிண்ட். வேற பாயிண்ட், துக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். என்ன இப்போ எந்த காரணத்தை கொண்டும் துக்கப்பட கூடாது ஏன்னா பாபா ஞானம் கொடுத்துருக்கிற. எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் இருக்குது. இதை கொஞ்சம் நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனா பாபாவுடைய வேர்டு பாருங்க, தான் பிள்ளைங்களை எப்படி வளர்த்துக்கிறார். துக்கத்தோ அஜூன் பகூத் ஆனே வாலேகே. துக்கமோ இனிதான் நிறைய வரப்போகிறது. என்னமோ நீங்க ரொம்ப துக்கத்துல இருக்க மாதிரி பந்தா பண்ணிக்காதீங்க. பாபா என்ன சொல்றாரு? இதை கேட்க எப்படி இருக்குது? வந்தா வந்துட்டு போட்டோம், கூட யார் இருக்கா? துக்கம் நீக்கி சுகம் தரும் கடல் இருக்கும் பொழுது நான் எதுக்கும் கவலைப்படணுன்ற ஒரு டாக்டருக்கு எல்லா நோயை பத்தி கத்துக் கொடுக்கணும். என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறத என்ன பண்ணணும்? கத்துக் கொடுக்கணும். அப்பதான் முழு டாக்டர் ஆக முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லடான்னா அவன் டாக்டராகவே ஆக முடியாது. தலைவலி வந்தா நீ என்ன பண்ணுவ?
தலைவலியோட சேர்த்து இதய வலியும் வந்தா என்ன பண்ணுவேன்? தலைவலி, இதய வலி, மூட்டு வலி 3 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டாக்டருக்கு இப்படித்தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு நோய் வந்து மருந்து கொடுக்கறவனுக்கு பேர் டாக்டர் கிடையாது. அட் அ டயத்துல 7 நோய் வந்துச்சுன்னா, அதுவும் ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவாங்க. பாபா இப்ப சொல்றாரு, நமக்கு என்ன சொல்றார்? துக்கத்தோ அஜூன் பகுதானே வாலேகே, துக்கமும் இனிதான் குறிப்பா நிறைய வரப்போகுது. அப்ப இப்ப பரவாயில்லை, இப்ப நம்ம நல்லா தான் இருக்கோம்னு அர்த்தம். இனிதான் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? நல்லா தான் இருக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம். பாபா சொல்றாரு, இனிதான் துக்கம் வரப்போகுது. அத்தாக துக்கம் ஆனாகே, அளவில்லாத துக்கம் வர வேண்டும். நீங்க நிறைய எதிர்பார்த்து கிரிக்கெட்ல ஒரு சீன் ஹிந்தி பார்த்த ஞாபகம். தோனி லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு 6 அடிச்சாகணும். அவருக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்க. அவங்க பேட்டுலாம் ஒரு எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல, யாரோ சொல்லி அரைக்குறைய ஞாபகம் 7 கிலோ 7.5 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால் போட போறாங்க. 6 அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவர் ஏதோ சிக்னல் காமிக்கிறார். அப்போ ஒருத்தர் ஓடி வந்து இன்னொரு பேட்டை கொடுக்குறாரு. பேட்டை மாத்த போறாரான்னு பார்த்தா 2 பேட்டையும் பிடிச்சிக்கிட்டார் கையில. 2 பேட்டையும் வச்சுக்கிட்டு பால் வீச சொல்றான். அவன் டீம்ல உள்ள ஆளையே என்ன பண்றான்? வீச சொல்றான். 2 பேட்டு 15 கிலோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை வச்சு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இப்போ ட்ரையல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி எதிராளி வரப்போறாரு. ஒரு பேட்டை கொடுத்துட்டார். இந்த 15 கிலோவை பிடிச்சிட்டு இருந்த கை ஒரு பேட்டை எடுத்தோன்னே திடீர்னு கை என்னவா இருக்கும்? லேசான மாதிரி இருக்கும். அப்ப அடிச்சார் ஒரு ஷாட்டு. நீங்க ஒரு வெயிட்டை தூக்குனாதான் லேசு என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு துக்கத்தை பார்த்தாதான் சுகம் என்னன்னு தெரியும். அப்ப திடீர்னு ஒரு வெயிட் குறைஞ்ச உடனே அவருக்கு எங்க இருந்து ஒரு எனர்ஜி வருது. அவரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல கிரவுண்ட்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் டயர்டா தான் இருக்கணும். அந்த நேரத்தை அவர் எனக்கு இன்னொரு பேட்டை கொண்டா, 2 பேட், அது ஒரு வெயிட்டை தூக்குறாரு. வெயிட்டை தூக்கிட்டு வெயிட்டை கொடுக்கும் போது ஒரு லைட். பாபா சொல்றார், இனிதான் துக்கம் வரப்போகுது. 2வது சென்டென்ஸ், அளவற்ற துக்கம் வரப்போகுது. மைண்ட் அளவில் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே துக்கம் துக்கமா நமக்கு. ஏன் துக்கம் துக்கமா தெரியுதுன்னா ப்ரிப்பேரே ஆகலை. பரீட்சை எப்ப பிரச்சனையா தெரியும்? பரீட்சை எப்ப பிரச்சனையா தெரியும்? ப்ரிப்பேரே ஆகலை. பரீட்சை ஒரு நாட்டட்டாலே மேட்டர். அது ஒரு 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 விஷயமே கிடையாது. ஈஸியா எழுதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். படிக்கலன்னா பிரச்சனை தான். படிச்சுட்டா ஜாலியா இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு போகும்போதே ஒரே குஷியா இருக்கும். படிச்சுட்டு போயிருக்கீங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு ஃபுல் தரவா படிச்சுட்டு போயிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு நேரம் எதுவுமே இருக்காது. அந்த ஹாலை பார்க்கறதுக்கு, அங்கே இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு, டீச்சரை பார்க்கறதுக்கு, கொஸ்டின் பார்க்கறதுக்கு எல்லாமே கொண்டாட்டமா இருக்கும். வா, அப்படி ஒரு சவுண்டு வரணும். எதை பார்க்கும்போது இது நான் படிச்ச கொஸ்டின் விழுந்து இன்னைக்கு காலையில தான் எனக்கு எழுதி பார்த்தேன், பிச்சு பார்த்தேன், திருப்பி அதே கொஸ்டினே வந்திருக்குது. கொஸ்டின் பேப்பர், ஆனா வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? இப்படி ஒரு கொஸ்டினா? நான் ஏற்கனவே இதைத்தான் உட்காந்து ஒன்றும் இல்லை. நீங்க கொஞ்சம் ஆத்ம பயிற்சி பண்ணிருங்க, எல்லா பிரச்சனையை பார்த்து என்ன சொல்வீங்க? வா, இப்படி ஒரு பிரச்சனையா? பயிற்சி இல்லை அப்படின்னு ஐயோ மாட்டிக்கிட்டேன், செத்தேன், இன்னும் நிறைய வார்த்தையெல்லாம் சொல்லலாம். பாபா சொல்றாரு, என்ன வந்திருக்குதுங்கிறது மேட்ரு இல்லை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது மேட்ரு. ஆத்ம பயிற்சி நடக்குதா? கொஞ்சமாவது நோ ப்ராப்ளம். துக்கம் நிறைய வரட்டும், வந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. நான் யாரு, என் கூட யார் இருக்கா? அது நமக்கு பாபா சொல்றாங்க. துக்கம்லாம் வரட்டும், அளவில்லாத துக்கம் வரட்டும். சொர்க்கத்தோ ஹோத்தாகி சத்தியுமேகி, சொர்க்கம்ங்கிறது வந்து சத்தியுத்துல தான் ஏற்பட போகுது. கலியுமே ஹோன சக்கே, கலியுகத்துல ஏற்படவே முடியாது. கலியுகம்னா என்ன? தேகாபிமானம். சொர்க்கம்னா என்ன? ஆத்ம அபிமானம். பாபா சொல்றார், நீங்க தேக அபிமானத்துல இருந்துட்டுலாம் சுகமா இருக்க முடியவே முடியாது. கலியுகத்தில் சுகம் ஏற்படவே முடியாது, துக்கம் தான் ஏற்படும். சுகம்னு ஒண்ணு உண்டுன்னா அது எங்கதான்? சத்தியுகத்துல தான். பாபா சொல்றார், பி கிஸ்கோ பத்தா நகி, இது கூட யாருக்கும் தெரியல. எது கூட? புருஷோத்தம் சங்கம் யுகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று இதையும் தந்தை புரிய வைக்கிறார். ஞானம் பகல், பக்தி இரவு. இருளில் மிகவும் நீங்கள் அங்குமிங்கும் அலைந்து சோர்ந்து களைப்படைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பகவானை சந்திப்பதற்காக எத்தனை வேத சாஸ்திரம் எல்லாம் படித்தீர்கள். பிரம்மாவின் பகல், அதுவே பிராமணர்களுக்கான பகல். பிரம்மாவின் இரவு, அதுவே பிராமணர்களுக்கானது. அது பகலோ இரவோ, எது பிரம்மாவுக்கோ அதுதான் பிராமணனுக்கு என்று சொல்லப்படுகிறது. உண்மையான முக வம்சாவளி பிராமணர்கள் நீங்கள் தான். வகுத்தோ, எது பிரம்மாவுக்கு பொருந்துமோ அது நமக்கு பொருந்தும். அவர் எல்லா பரீட்சையும் சந்திச்சார், நாமளும் சந்திப்போம்.
அவர் எந்த பரீட்சை சந்திக்கல? பணத்துல பிரச்சனை வராம போச்சா, கௌரவம் மரியாதையில பிரச்சனை வராம போச்சா, குடும்பத்துல பிரச்சனை வராம போச்சா, சாவு வராம போச்சா? எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டார்? உறவுகளால, அதாவது மனிதர்களால, உடம்பால, பைனான்சியலால, கௌரவத்தால எல்லாமே மேக்சிமம் டெஸ்ட் என்ன பண்ணிட்டார்? எழுதிட்டார். அவருக்கு வந்தது யாருக்கும் வரும், நமக்கும் வரும். அவர் பாஸ் ஆனார்ல, அதே மாதிரி யாரும் பாஸ் ஆக முடியும்? உன்னால முடியும்னா அது என்னாலும் முடியும் தானே. பாபா சொல்றாங்க, பிரம்மாவுக்கு எதுவோ அதுதான் பிராமணர்களுக்கும். பிரம்மாவுக்கு பகல்னா நமக்கு பகல், பிரம்மாவுக்கு இரவுன்னா நமக்கும் இரவு. இதை கூட அவங்க புரிஞ்சுக்கல, இது நமக்கு புரிகிறது அப்படின்றார். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. எங்க பார்த்து ஜப் சம்ஜே தப்பு புத்தி में आए कि हम यह क्या कर रहे हैं, இந்த விஷயம் எப்போ புரியுமோ அப்போ புத்தியில வரும் இங்க நாம என்ன செய்துட்டு இருக்கின்றோம் என்று. பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது, இதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. எனில் அவசியம் இது நரகமாகவும் இருக்கிறது. தப்பு தோ நரக்கு சே சொர்க்கமே ஜாத்தே, அப்பந்தான் நீங்க நரகத்தில இருந்து சொர்க்கத்துக்கு போறீங்க. அங்கே சாந்தியும் இருக்கிறது, சுகமும் இருக்கின்றது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இல்லையா? நீங்கள் புரிய வைக்க முடியும். மனிதர்களுடைய விருத்தி எப்படி குறைந்து போக முடியும், அசாந்தி எப்படி குறைந்து போக முடியும் என்று. அசாந்தி என்பதே இந்த பழைய உலக கலியுகத்தில் தான். புதிய உலகத்தில் சாந்தி அமைதியே இருக்கும், சொர்க்கத்தில் அமைதி இருக்கும் அல்லவா? உன்கோஹி ஆதி சனாதன், அந்த சொர்க்கத்தில் இருந்த தேவி தேவதைகளுக்குத்தான் என்ன சொல்லப்படுது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹிந்து தர்மமும் இப்பொழுதை காணது. இதை ஆதி சனாதன தர்மம் என்று சொல்லவே முடியாது. ஹிந்துஸ்தானத்தினுடைய பெயரை கொண்டு ஹிந்து என்று தங்களை கூறிக்கொள்கிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அங்கு கம்ப்ளீட் பவித்ரதா, சுகம், சாந்தி, ஹெல்த், வெல்த் போன்ற எல்லாம் இருந்தது. இப்பொழுதோ நாங்கள் பதீத்தமாகிவிட்டோம், ஹே பதீத்த பாவனா என கூவி அழைக்கின்றார்கள். அப்ப பிரசன்ன, இப்ப கேள்வி என்ன? பதீத்த பாவனன் யார்? கிருஷ்ணரை சொல்ல இயலாது. பதீத்த பாவனனும் பரம்பிதா பரமாத்மா, அவர்தான் ஞான கடலானவர். அவர்தான் வந்து கற்றுத்தருகிறார். ஞானத்திற்கு படிப்பு என்று சொல்லப்படுகிறது. அத்தனைக்கும் ஆதாரம் கீதையில் உள்ளது. நான் நல்லா இருக்கிறேன்னு இப்ப ஞானம், நல்லா இல்லைன்னா ஞானத்துல ஏதோ ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானத்தினுடைய பாயிண்ட் வேலை செய்யுது. நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞான பாயிண்ட் இப்போதைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஞானம் இருக்குது, சில நேரத்தில் கார் இருக்கும், கார் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. கொஞ்சம் முயற்சி பண்ணா அதை என்ன பண்ண வச்சிடலாம், ஓட்டிடலாம். இவ்வளோ காசு கொடுத்து கார் வாங்கிட்டோம், ரிப்பேர் பார்க்கறதுல என்ன கவலை. பாபா சொல்றார், எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்பு தான், எல்லாத்துக்கும் ஆதாரம் கீதையில் தான் உள்ளது. இப்பொழுது நீங்கள் கண்காட்சி, மியூசியம் எல்லாம் உருவாக்குகிறீர்கள். லேக்கின் அபி தக் பிகே கா அர்த்த நகி சம்சித்தே. ஆனா இப்ப வரைக்கும் ஊர்ல பக்கத்தூர்ல போய் கேளுங்க, பிகேன்னா யாரு என்னன்னு கேளுங்க, தெரியலையே அப்படின்றாங்க. பாபா சார் இப்ப வரைக்கும் பிகேவுக்கு அர்த்தமே புரிஞ்சுக்கல. சமச்சித்தேகே அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க கோயி நயா தர்மகை, இவங்க ஏதோ ஒரு புது மதம், பெந்தேகோஸ்தே மாதிரி இவங்களும் ஒண்ணு போல் இருக்குது, பெந்தேகோஸ்தே மாதிரி அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை எங்க இருக்குது, நாம இன்னும் அவங்கள போய் சேரல. சுந்தேகே சமச்சித்தே குச்சி நகி. அவங்க கேட்கறாங்க, நீங்க படவலக்கெல்லாம் சொல்றதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. பாப்னே கஹா ஹே, பாபா கூறி இருக்கின்றார், பில்குல் ஹி தமோ பிரதான் பத்தர் புத்தி. நான் விழுந்து விழுந்து உயிரை கொடுத்து நான் சொல்றேன், நீ ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேட்க முடியாது. அவர்கள் முற்றிலுமே தமோ பிரதான கல் புத்தி கொண்டவர்களாகவே இருக்கிறார். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. உங்க ஞானத்தை கேட்கறதுக்குலாம் எங்க நேரம் இருக்குது. பாவசத அவர்களுடைய புத்தி அப்படி இருக்கிறது. இந்த நேரம் அறிவியலினுடைய அகங்காரம் மிகுந்து விட்டது. அந்த அறிவியலால் தான் தனது உலகத்தை அவர்கள் விநாசம் செய்கின்றார்கள். எனில் இது கல் புத்தி என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? இது ஒன்றும் பாரஸ் புத்தி, தங்க புத்தி என்று கூற முடியாது. பாம்பே போன்ற நகரங்கள் பாம்சாதி பனாத்திக குண்டுகள் எல்லாம் கூட உருவாக்குறாங்க. எதுக்காக? தனது விநாசத்துக்காக. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தான், கோபம் இருந்தாலும் அது உங்களுக்கு தான், கருணை இருந்தாலும் அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான் வேலை செய்ய போகுது.
பாபா அவங்க குண்டு தயாரிக்கிறாங்கன்னா எதுக்காக? அடுத்தவங்களை அழிச்சுக்கிறதுக்காகலாம் இல்லை, அவங்கள அழிச்சுக்கிறதுக்காகத்தாங்கிறார். குண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்பனே வினாசிக்கலையே, தன்னை அழித்துக் கொள்வதற்காக. நம்ம கோபம் அடுத்தவங்களே அழிக்காது, நம்ம அகங்காரம் அடுத்தவங்களே அழிக்காது. ஆனா என்ன பண்ணி விட்டுடும், அவங்கள்ட்ட குண்டு இருக்குதுன்னா நம்மகிட்ட விகாரம் இருக்குது. பாபா சொல்ற ஐசேனைக்கு அவங்க கூட பாருங்க, ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டா குண்டெல்லாம் கடல்ல போட்டுட்டு வந்துடுறாங்க. பாபாவும் கடல், அந்த கடல்ல என்ன பண்ணலாம், நம்ம குண்டெல்லாம் போட்டு காலி பண்ணலாம், கிளீன் பண்ணலாம். பாபா சொல்றாங்க இன்னைக்கு உலகம் அப்படி. ஐசேனைக்கு சங்கர் கோயி வினாஸ்கர், சங்கர்னு ஒருத்தர் வந்து விநாசம் பண்றார் அப்படின்லாம் இல்லை. நகி இனோனே அப்பனே வினாஷ் கேலியே சப் பனாயாகே, இவங்களுக்காகவே எல்லா விநாசத்துக்கான காரியத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் தமோ பிரதான கல் புத்தியால் இதை புரிந்து கொள்ள முடிவது இல்லை. நாம என்ன செய்தாலும், யாருக்கு செய்தாலும் அதை நாம நமக்குத்தான் செஞ்சுக்கிறோம். இதை கல் புத்திக்காரங்களால என்ன பண்ணிக்க முடியாது. நீங்க என்னனாலும் பண்ணுங்க, யாருக்குனாலும் பண்ணுங்க, அதை சுத்தி கரெக்டா யாருக்கு வந்து சேர்ந்துரும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, திருப்தியை கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்கல, அது உங்களுக்கு தான் வருது. பாபா சொல்றார் கல்புத்திக்காரர்களுக்கு இது புரிவது இல்லை. பாபா சொல்றாங்க இந்த நேரம் வினாசுகோ, இந்த நேரம் விநாசம் ஆகணும். அப்பொழுதுதான் பிறகு புது உலகத்துக்கான வெற்றி கொண்டாட்டம் ஏற்படும். வகுத்தோ சமஜ்தேகே ஸ்திரியுங்கா துக்கு கைசே தூர் கரே. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பெண்களினுடைய துக்கத்தை எப்படி தூரம் போக செய்வது, பெண்களின் துக்கத்தை துயரை துடைப்பது எப்படின்னு அவங்க பேசுறாங்க. மனுஷிய பரந்து மனுஷிய தோடேகி கிஸ்கா துக்கு தூர் கர் சக்தேகே. பாபா சொல்றார் இவங்க பெண்களை காப்பாற்றணும், குழந்தைங்களை காப்பாற்றணும், ஏழைங்களை காப்பாற்றணும், கீழ் தாழ்த்தப்பட்டவங்களை காப்பாற்றணும்னு நிறைய பிளான் பண்றாங்க, ஐடியா போடுறாங்க. பாபா தெளிவா சொல்றார் மனிதர்களால் யாருடைய துக்கத்தையும் துயரையும் துடைக்க முடியாது. துக்க கர்த்தா சுக்க கர்த்தா தோ ஏகி பாப்புகே. துக்கம் நீக்கி சுகம் தருபவர் ஒரே ஒரு தந்தை தான். ஒரு டாக்டருக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டை நம்மால காப்பாற்ற முடியாதுன்னு, வேற நல்ல டாக்டருக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்க அந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட யார் துக்கம்னு வந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஒரே ஒரு பாபாவை தவிர இந்த துக்கத்தை துயரை நீக்க முடியாது. மனிதனுடைய துக்கத்தை நீக்க முடியும். நம்ம யாரையாவது காப்பாற்ற முடியுமா? முடியாது. யார் துக்கத்தையாவது போக்க முடியுமா? முடியாது. மனிதனின் துக்கத்தை போக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட தேவதை ஆகிவிட்டார், பகவான் என்று கூற முடியாது. இதையும் அவர்கள் புரிந்திருக்கவில்லை. யார் புரிந்து கொண்டவர்களோ அவர்கள் பிராமணன் ஆகி மற்றவர்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க பிராமணன் ஆகி மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். जो राज्य पद के अथवा आदि सनातन धर्म देवता धर्म के है वह निकल आते हैं. யார் ராஜ பதவிக்கு உரியவர்களோ, யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் எங்கிருந்தாலும் வெளிப்பட்டு வந்து விடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? அவர்கள் அதற்கு என்ன கர்மம் செய்தார்கள், என்ன புண்ணிய கர்மம் செய்தார்கள்? ஜோ அவர்கள் உலகத்துக்கே விஸ்வத்திற்கே எஜமானன் ஆகிறாங்கன்னா கண்டிப்பா அது அவர்கள் செய்த புண்ணிய கர்மம் தான். இந்த நேரம் கலியுகத்தினுடைய கடைசியிலேயோ அநேக தர்மங்கள் இருப்பதால் அசாந்தி இருக்கிறது. அநேக தர்மம்னா அநேக கருத்து வேறுபாடு, கொள்கை, நம்பிக்கை, மதம், ஜாதி, மொழி. பாபா சொல்ற புது உலகத்தில் இப்படி ஒன்றும் இருக்காது. இப்பொழுதோ இது சங்கம யுகம். தந்தை இதில் வந்து ராஜயோகம் கற்றுத் தருகிறார். தந்தைதான் கர்மம் அகர்மம் விகர்மத்தினுடைய ஞானம் கூறுகிறார். ஆத்மா சரீரம் எடுத்து கர்மம் செய்ய வருகிறது. சத்தியுகத்தில் என்ன கர்மம் செய்தாலும் அது அகர்மம் ஆகிவிடுகிறது. அங்கே பாவ கர்மமே நிகழாது, துக்கமே இருக்காது. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை தந்தைதான் வந்து கடைசியில் கூறுகின்றார். ஆத்ம உணர்வு மட்டும் இருந்து கர்மா செய்யறோம்னா அகர்மா, தேக உணர்வு மட்டும் இருந்து கர்மா செய்யறோம்னா அது
விகர்மா. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைவோட என்ன கர்மம் செய்யறோமோ அது சுகர்மா, அது புண்ணிய கர்மம். அதுக்கு பலன் தான் 21 ஜென்மமில்லை பாபா 84 ஜென்மத்துக்கும் தொடருது அப்படின்றார். அப்போ இந்த மூன்றினுடைய விளைவை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா சொல்றார், மே இன்கே பகூத் ஜனமோ கே அந்துக்கே பி அந்துமே ஆத்தாகும். நான் இந்த பிரம்மாவினுடைய அநேக ஜென்மத்தின் கடைசியிலும் கடைசியில் வந்து இருக்கின்றேன். இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கின்றேன். அகால மூர்த்த ஆத்மாவினுடைய ரதம் இது. சிறப் ஏக அமிர்த்சர் மே நகி சப் மனுஷி அகால் தக்துகே. யாரோ ஒருத்தர் மட்டும் அமிர்த்சர்ல இல்ல, அனைத்து மனிதர்களுமே அழிவற்ற சிம்மாசனத்தில் இருக்கிறார்கள். ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும். இந்த சரீரம் பேசுகிறது, நடக்கின்றது. அகால ஆத்மா, அழிவற்ற ஆத்மா இந்த சைத்தன்ய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. அகால மூர்த்திகளோ எல்லாரும் தான். மற்றபடி சரீரத்தை காலன் சாப்பிட்டு விடுகின்றான். ஆத்மாவோ அகால், காலத்தை வென்றது. சிம்மாசனம் தக்துத்தோ கலாச கருதேத்தேகே, சிம்மாசனத்தை அழிச்சிடுறாங்க. சத்யு தக்துத்தோ கோயி பகுத் தோடேகி ஹோத்தேகே. सत्य में तख्त कोई बहुत तोड़े ही होते हैं. इस समय करोड़ों आत्माओं के तख्त है. சத்தியத்துல ஒன்றும் நிறைய சிம்மாசனங்கள் கிடையாது. பாபா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு மனிதன் இறந்து போறார் அப்படின்னா அவருடைய பட்டம், பதவி, பெயர் எல்லாமே பிடுக்கப்பட்டுடும். ஆனா ஆத்மா தான். அந்த ஆத்மான்ற அந்த பதவி என்ன பண்ண முடியாது, பறிக்கவே முடியாது. அதனால அது அழிவற்ற சிம்மாசனம். ஆத்மான்ற இந்த போஸ்ட நீ எந்த சரீரத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த போஸ்ட என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. மற்றபடி நீங்க ஜனாதிபதியா இருந்தா கூட அமெரிக்காவுக்கு போனா ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க. செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, செக் பண்ணிடுவாங்க. உங்க பதவி அங்க வேலை செய்யாது, செல்லுபடி ஆகாது இடம் மாறும் போது. ஆனா பாபா சொல்றாரு, சரீரத்தால் எல்லாமே அழிஞ்சிடுது. ஆனா ஆத்மா என்ற அந்த போஸ்ட், அகால மூர்த்து, அழிவற்ற சிம்மாசனம், அது ஒரு பொழுதும் மாறுவதே இல்லை அப்படின்றார். ஆத்மா தோ அகாலகே, ஆத்மாவும் அழிவற்றது. இந்த நேரம் கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் சிம்மாசனம் இருக்கிறது. அகால் என்று ஆத்மாவுக்கு கூறப்படுகிறது. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுகிறது. பாபா சொல்றார், நானும் எவர் சதோ பிரதான் பவித்திரமாக இருக்கின்றேன். பல் ககத்தேகே பிராச்சீன் பாரத்துக்கா யோக, அவங்க சொல்லிக்கலாம் புராதான பாரதத்தின் யோக கலை என்று. ஆனால் அதையும் ஸ்ரீ கிருஷ்ணன் கற்றுக் கொடுத்தார் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். கீதையையே கண்டனம் செய்து விட்டார்கள், அதாவது அவமதிப்பு செய்து விட்டார்கள். வாழ்க்கை கதையில் பெயரை மாற்றி எழுதிவிட்டார்கள். தந்தையின் பெயருக்கு பதிலாக பிள்ளையின் பெயரை எழுதிவிட்டார்கள். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள், ஆனால் அவர் எப்பொழுது எப்படி வந்தார் என்பதை அறிந்திருக்கவில்லை. சிவன்தான் பரம ஆத்மா, அவருடைய மகிமை முற்றிலும் தனி. ஆத்மாக்களினுடைய மகிமை முற்றிலும் தனி. குழந்தைகளுக்கு இது தெரியும். ராதா கிருஷ்ணன் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய இரண்டு ரூபம்தான், இரண்டு ரூபமும் இணைந்த வடிவம்தான் விஷ்ணு என்று கூறப்படுகிறது. வேறுபாடு கிடையாது. மற்றபடி 4 கை கொண்டவர் 8 கை கொண்டவர் என்று எந்த மனிதரும் இல்லை. தேவதைகள் போன்றவர்களும் கூட எத்தனை கைகள் கொண்டவர்களாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். புரிய வைப்பதற்கு காலம் எடுத்து கொள்கிறது. அதாவது சீக்கிரம் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணும். நீ ஏன் புரிஞ்சுக்கல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாபா கூறுகிறார், நான் இருப்பதே ஏழை பங்காளனாகத்தான். பாபா யாருக்குத்தான் ஷேர் பண்றார், ஏழைகளுக்குத்தான். என்னோடது ஒண்ணுமே இல்லைப்பான்னா பாபா எல்லாத்தையும் கொடுத்துருவார். எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னா நீ வச்சுக்கோன்றுவார், அதை நீயே வச்சுக்கோ. ஏழைக்குத்தான் பாபா பிரம்மா பாபாவே ஆண்டி ஆக்கிட்டார். ஒரு கட்டத்துல அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் டேங்க கழுவி காய வச்சு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் கழுவி அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஏற்றணும், தண்ணி ஏற்றணும். ஒரே டைம்ல எவ்வளோ காலம் தான் தண்ணி ஊற்ற. உங்க பணத்தை எல்லாம் பிடுங்கிடுவார், உங்க உடல் சக்தி எல்லாம் பிடுங்கிடுவார், உங்க நல்ல பேர் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருவார், கழுவி காய வச்சிருவார். பாபா என்னோடது ஒண்ணுமே இல்லை பாபா, எல்லாம் போச்சு, சரி இனிமேல் நான் தாரேன். எனக்கு என்ன பேர் இருக்கு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமான்னா வச்சுக்கோன்றார்.
பாபா சொல்றார், பாபா யாருக்குத்தான் பங்காளன்? ஏழைகளுக்குத்தான் பங்காளன். என்னோடது ஒண்ணுமே இல்லை பாபா, நீ ஒன்னே தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லை. பாபா சொல்றார், மே ஆத்தாகி தப்புகும் சப்பு பாரத் கரீப் பன் ஜாத்தாகி. நான் வர்றதே அப்பந்தான். டோட்டல் பாரதமே ஏழை ஆயிடுச்சு. ராகுவினுடைய கிரகணம் இப்போ டோட்டல் பாரதத்துக்கு இருக்குது. சந்தோஷம் தானே? ஒருத்தன் ஃபெயிலானா வருத்தப்படுவான், மொத்த வகுப்பும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். எம்மா எல்லாருமே ஃபெயில்மா எங்க கிளாஸ்ல. பாபா சொல்ல, நீ மட்டும்தான் கஷ்டப்படுறியா? பாபா சொல்ல, மொத்த பாரதத்துக்கும் இப்ப ராகு திசை தான் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. பிரகஸ்பதிக்கு தசாத்தி அப்ப ராகு கிரகன் பாரத்துமே தோ கியா சாரே வெல்டுமே ஹே. பாபா சொல்றார், பாரதத்துல பிரகஸ்பதி திசை இருந்துச்சு, இப்போ ராகு கிரகணம் பாரதத்துல மட்டுமா, மொத்த உலகத்திலும் இருக்குது. ஆகவே தந்தை மீண்டும் பாரதத்திற்கு வருகிறார், வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதற்கு சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களை ராஜாக்களுக்கு ராஜாவாக, இரட்டை கிரீடதாரியாக, சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகின்றேன். 5000 வருடத்திற்கு முன்னால் இருந்தது. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள், அதிகாரியாக இருந்தீர்கள். 5000 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகுகிறது. அந்த தர்மம் இப்பொழுது இல்லை, தமோ பிரதானம் ஆகிவிட்டது. தந்தை தானே தனது बाप खुद ही अपना अर्थात रचिता और रचना का परिचय देते हैं. தந்தை தானே வந்து தன்னுடைய அறிமுகத்தையும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தின் அறிமுகத்தையும் தருகின்றார். உங்களிடம் கண்காட்சி மியூசியத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க, ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. யாரோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் புரிந்து கொள்கிறார்கள், கோர்ஸ் கேட்கிறாங்க. படைப்பாளர் மற்றும் படைப்பை புரிந்து கொள்கிறார்கள். படைப்பாளர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த ஞானத்தை தந்தை தான் தருகிறார். பிறகு ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. அங்கு ஞானத்திற்கான அவசியமே இருக்காது. சத்கதி என்று சொல்லப்படுகிறது புது உலகம் சொர்க்கத்திற்கு. துர்கதி என்று இந்த பழைய உலகத்திற்கு நரகத்திற்கு சொல்லப்படுகிறது. பாபா என்னவோ மிக நன்றாகத்தான் புரிய வைக்கிறார். அவரே சொல்லிக்கிறார், நான் நல்லா தானே புரிய வச்சேன். பாபா என்னமோ மிக நன்றாகவே புரிய வைக்கின்றார். பச்சோं को भी ऐसे समझाना है. அவர் எப்படி புரிய வைக்கிறாரோ நீங்களும் அப்படி புரிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை காண்பிக்க வேண்டும். இவர்கள் உலகத்தில் யகு விஸ்வமே சாந்தி ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே. இந்த உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கான அஸ்திவாரமே இல்லாமல் போய்விட்டது. அதை தந்தை இப்பொழுது ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். தேவதைகளினுடைய பவித்திர தர்மம் பவித்திர கர்மம் இருந்தது. இப்பொழுதோ இந்த உலகம் விகார உலகமாகி விட்டது. புது உலகத்திற்கு நிர்விகார உலகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சம்ஜானா படைத்தோ விசாரம் கா குச்சு கல்யாணம் ஹோ. இப்ப நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைத்து ஆகணும். பாவம் அவங்க கொஞ்சமாவது நன்மையை அடையட்டும். பாப்பு கோஹி தந்தைக்குத்தான் கல்யாணகாரி நன்மை அளிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில், கல்யாணகாரி யுகத்தில். கல்யாணகாரி பாபா வந்திருக்கிறார். எதுக்காக? சப்கா கல்யாண் கர்த்தேகே, எல்லாருக்கும் நன்மை செய்யறார். இங்க என்ன நடந்தாலும் என்னதான் கல்யாணக்காரி பாபா, கல்யாணக்காரி டிராமா. நான் மாஸ்டர் கல்யாணக்காரி. எனக்கு எப்படி அமங்கலம் நடக்கும், எனக்கு எப்படி தீமை நடக்கும், எனக்கு எப்படி தீயது நடக்க முடியும்? நம்பிக்கை. கல்யாணக்காரி பாபா கல்யாணக்காரி டிராமாவில கல்யாணம் செய்ய வந்திருக்கிறார். நாம் அவருக்கு குழந்தைங்க. பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபிக்கின்றார். ஞானத்தின் மூலமாக சத்கதி நிகழ்கிறது. ஞானத்தின் மூலமாக சத்கதி நல்ல கதி ஏற்படுகிறது. இதில் தினசரி நேரம் எடுத்து புரிய வைக்க முடியும். சொல்லுங்கள், படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தை நாங்களே அறிந்திருக்கிறோம். இந்த கீதையினுடைய அத்தியாயம் மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பகவான் வந்து ராஜயோகம் கற்றுத் தருகின்றார், இரட்டை கிரீடதாரி ஆக்குகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணனும் ராஜயோகத்தால் இப்படி ஆனார்கள்.
இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பாபா ஹர் பாத் கித்னா சகஜ சம்ஜாத்தேகே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கின்றார். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेக்கு முக்கியமான சாரம் ராஜயோகிக்கு படாயி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ராஜயோக படிப்பு வருமானத்துக்கு ஆதாரம். क्योंकि इससे ही हम राजाओं का राजा बनते हैं. ஏனெனில் இந்த படிப்பினால் தான் நாம் ராஜாக்களுக்கு ராஜா ஆகுகின்றோம். படிப்பினால் தான் நாம் ராஜாக்களுக்கு ராஜா ஆகுகின்றோம். போதை இருக்குதா? தமிழ்ல ஒரு சினிமா பாட்டுனா ராஜாவுக்கு ராஜா தான். அவன் ஒரு சினிமாக்காரன் எவ்வளவு அழகா பாட்டு பாடுறான், எவ்வளவு அழகா நடிக்கிறான். நமக்கு என்னைக்காவது அந்த பாட்டு மனசுல வந்திருக்குதா? சினிமா பாட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, அந்த கெத்து அந்த போதை வரணும். இல்லை, ராஜாவுக்கு ராஜா நான் தான் சொல்லும் போதே பாபா சொல்ற, நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுனாலே அந்த பாட்டு வந்துடும். நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுனாலே நமக்கு எல்லாமே கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காமலே நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும். ஆனா கட்டுப்படணும். மன்மனா பவ. பாபா ஒரு வாணிலாம் சொல்றாரு, நீங்க மன்மனா பவன் இருங்க. நீங்க சிந்திக்கிற வேலையை கூட நான் பார்த்துக்கிறேன், நீங்க செய்யற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. நீ சிந்திக்க கூட வேண்டாம், ஒண்ணுமே சிந்திக்காத, சும்மா இரு. பாபா சொல்றாரு, சில வீட்டுல சில பிள்ளைங்களை அப்படி வளர்ப்பாங்க, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ராஜா மாதிரி இரு. கடைசி வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் போய். எந்த அப்பா அம்மாவும் எந்த பிள்ளையும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது. நீ ஒன்னும் ஒரு வேலைக்கும் போக வேண்டாம், நீ வீட்டுல இரு, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன். அது எவ்வளவு பெரிய முழு பை. ஆனா பாபா நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அவர் பாயிண்ட் சொல்றார், மன் மனா பவ என இருங்கள், நீங்கள் சிந்திக்கும் வேலையை கூட நான் செய்து விடுகிறேன். பாபான்னு இருந்தா நமக்கான எல்லா வேலையையும் அவரே செஞ்சிடுவார். மனசு பாபான்னு மூழ்கணும், அன்புல கரையணும். பாபா பாபான்னு புலம்புறது இல்லை, அந்த அன்புல அந்த நன்றியில அந்த ஆனந்தத்துல கரைஞ்சு போறதுக்கு பேர் மன்மனாபவ. அப்படி இருந்தா நம்ம எல்லா வேலையும் யார் பார்த்துப்பா? நம்மளை வச்சுதான் பார்ப்பார். ஆனா அந்த பொறுப்பை அவர் எடுத்துப்பார். நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கவலைப்படுன்றார். அந்த கதை அடிக்கடி ஞாபகத்துல வரும். விஷ்ணு திடீர்னு எந்திரிச்சு ஓடுவார் வைகுண்டத்துல இருந்து, சப்பல் கூட மாட்டிக்காம போவார். போனவர் வாசல் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஓடி வந்து திருப்பி படுத்துப்பார் பாம்பு படுக்கையில. இந்த லட்சுமிக்கு பயமா இருக்கும், நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு ஓடுனீங்க, சப்பலை கூட மாட்டிக்காம திடீர்னு வந்து படுத்துக்கிட்டீங்க. இல்ல என் பக்தனை யாரோ கள்ளத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க, அவன் நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், போனேன். சரி, போனாலும் எதுக்கு திரும்பி வந்தேன். நான் போறதுக்குள்ள பதிலுக்கு அவன் கள்ளத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எனக்கு அங்க என்ன இல்லை, வேலை இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி வந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க நீ நினைங்க போதும், மற்றதெல்லாம் நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு நான் பாத்துக்கிறேன் மற்றதெல்லாம். சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, இதுல ஒரு கையெழுத்து போச்சு, அது வேற கணக்கு. கையெழுத்து மட்டும் போடும், மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன். பாபா மன் மனா பவன் இரு, நான் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கார் பாபா. அதை ஃபீல் பண்றதுக்கு சக்தி வரமாட்டேங்குது. இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவனின்றி உருணுவும் அசையாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க பக்தியில. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவன் தான் எல்லாம் பண்றான். ஆனால் நம்ம ஓரத்துல நான் தானே இவ்வளவு பண்ணேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குது. நான் ஒண்ணுமே பண்ணல பாபா, இது வரைக்கும் நீ தான் பண்ணியிருக்க, இனிமேல் உள்ளதையும் யாரே பார்த்துப்பா, பாபாவே பார்த்துப்பா. பாபா இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னா இனிமேல் நாம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பாபா மன் மனா பவன் இருங்க, நீங்க சிந்திக்கிற வேலையை கூட நான் பார்த்துக்கிறேன். பாபா சொல்றார், நமக்கு என்ன போதை இருக்கணும், எங்க அப்பா என்னைய யாராக்கிட்டு இருக்கிறார். பாட்டு பாடுங்க, இன்னைக்கு ஃபுல்லா பாடுங்க. சினிமா பாட்டா இருந்தா என்ன, நல்ல வார்த்தை தானே, நான் ராஜாவுக்கு ராஜா தாண்டா, ஏன்னா எங்க அப்பா என்னை அப்படி என்ன பண்ணி ராஜ யோகின்னு சொல்லிக்கிட்டு அந்த ராஜான்ற வேர்டை யூஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்,
ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ராஜான்ற வேட சொல்லலைன்னு என்ன அர்த்தம்? ராஜா செல்லம்னு பாபா டெய்லி சொல்றாரு. ராஜா குழந்தை, ராஜா பாபா சொல்றாரு. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வேணா ராஜா குழந்தையா இருக்கலாம். ஏதாவது 1 2 ஒரு ஊர் சுத்தியா பக்கிரியா போக்கிரியாலாம் இருக்கும். ஆனா என் குழந்தை எல்லாமே ராஜா குழந்தைன்றார். அவருக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனா அந்த ஸ்வமான் அவர் நம்மளை பார்க்கற மாதிரி நாம நம்மளை என்ன பண்றது இல்லை. நான் என்ன பண்ண போறணும்? பாபா சொல்றாங்க, ஹம் ராஜாவுக்கு ராஜா பந்தேகே, நாம் ராஜாக்களுக்கு ராஜா ஆகுகின்றோம். உலகத்தை எவரெல்லாம் ஆட்சி பண்றாங்களோ அவங்களை நாம ஆட்சி பண்ணுவோம். அதைத்தான் பாபா இப்போ ஆக்குறார். எது மூலமா? படிப்பின் மூலமாக. வாணியே கேட்காம இந்த பாட்டெல்லாம் பாட முடியாது. எந்த பாட்டெல்லாம்? ராஜா. நீ வாணி கேளுங்க, அப்புறம் இந்த பாட்டு வரும். நான் தான் ராஜா. பாபா சொல்ற ராஜாவுக்கெல்லாம் ராஜா. ராஜான்னா கூட கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தி இருக்கும். நம்ம ராஜா கூட கிடையாது. ராஜாவுக்கெல்லாம் ராஜா. இஸ் ரூஹானி படாயி ரோஜ் படினி ஒரு படானிகை. இந்த ஆன்மீக படிப்பை தினமும் படித்து படிப்பிக்க வேண்டும். படிக்கணும், மற்றவங்களுக்கு வாணி சொல்லி கொடுக்கணும். சதா நஷா ரகே கீகம் பிராமன் சச்சே முக்கு வம்சாவளிகே. சதா போதை இருக்கட்டும், நாம் பிராமணர்கள் உண்மையான முக வம்சாவளியினர். சதா போதை இருக்கட்டும், நாம் பிராமணர் உண்மையான முக வம்சாவளி, சொல்லின் மூலம் ஜென்மம் எடுத்தவர்கள். ஹம் கலியுகி ராத்திசே நிக்கல் தினமே ஆயேகே. நம்ம கலியுக இரவிலிருந்து விடுபட்டு பகலுக்கு வந்து விட்டோம். நாம் கலியுக இருட்டிலிருந்து விடுபட்டு விலகி பகலுக்கு வந்து விட்டோம். யக்கே கல்யாணகாரி புருஷோத்தம் யுக. இது கல்யாணகாரி புருஷோத்தம யுகம். இஸ்மே அப்னா அவர் சர்வக்கா கல்யாண் கர்னாகே. இதில் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை சும்மா எல்லாம் நடக்காது. நீங்க 4 பேருக்கு செய்யுங்க, அது உங்களுக்கு தானா வரும். பாபா அதுல எல்லாம் கரெக்டா தான் இருப்பார். இது கல்யாணகாரி யுகம் தான், கல்யாணகாரி பாபா தான், நாமெல்லாம் மாஸ்டர் கல்யாணகாரி தான். ஆனா நமக்கு எப்பந்தான் நல்லது நடக்கும்? 4 பேருக்கு நல்லது செய்யணும். நான் யாருக்கு என்ன, அட்லீஸ்ட் மனசால செய்யுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1/2 hour, ஒரு 5 நிமிஷம் உலகத்துக்கு சாந்தி கொடுங்க. துக்கத்துல இருக்கிறவங்களை முன்னால கொண்டு வாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க, தைரியம் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். பாபா சொல்றார், இஸ்மே இதில் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதில்னா எதில்? கல்யாணகாரி புருஷோத்தம சங்கம யுகத்தில் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதான் हर श्रेष्ठ संकल्प को कर्म में लाने वाले மாஸ்டர் சர்வ சக்திவான் பவ. வரதானம், ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் காரியத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும், நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தையும் உயர்ந்த எண்ணத்தையும் செயல்படுத்தக்கூடிய, காரியத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமானாதான் அது எனர்ஜியா மாறும். நினைக்கிற சங்கல்பத்தை செயலா கொண்டு வந்துட்டோம்னாதான் நாம மாஸ்டர் சர்வ சக்திவான். மாஸ்டர் சக்திவான் என்றாலே சங்கல்பம் மற்றும் கர்மம் சமமாக இருப்பது. மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றாலே நினைப்பதும் செய்வதும் சமமாக இருக்கு. நான் நினைக்கிறத தான் செய்யறேன், செய்யறத தான் நினைக்கிறேன். अगर संकल्प बहुत श्रेष्ठ हो और कर्म संकल्प प्रमाण न हो तो, ஒருவேளை நான் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப உயர்வா இருக்குது, ஆனா என்னுடைய கர்மம் சங்கல்பத்தின் படி இல்லை எனில் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியாது, கூற மாட்டோம். ஆகவே சோதனை செய்யுங்கள். என்ன சிரேஷ்ட சங்கல்பம் செய்தாலும் அது கர்மம் வரைக்கும் வருகிறதா அல்லது இல்லையா என்று நினைக்கிறோம். இங்க வந்துடுச்சு, இங்க வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கணும். கர்மம்னா நீங்க செய்யற செயல். மாஸ்டர் சர்வசக்திவானினுடைய அடையாளம், எந்த சக்தி எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த சக்தியை காரியத்தில் கொண்டு வர வேண்டும். எந்த சக்தி இந்த நேரம் பொறுமையா இருக்கணும், இந்த நேரம் தைரியமா இருக்கணும், இந்த நேரம் சலிச்சுக்கணும் நினைக்கிறோம். இந்த நேரமே அதை எந்த நேரம்
எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அதை காரியத்தில் கொண்டு வர வேண்டும். ஸ்தூலமான சூட்சுமமான அனைத்து சக்திகளும் அப்படி கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். ஸ்தூலமான சூட்சுமமான உடலா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், புத்தி, சம்ஸ்காரம், நம்முடைய எல்லாமே பாபா ஸ்தூல சூட்சும சக்திகள் அவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எந்த நேரம் எந்த சக்தியின் தேவை இருக்கிறதோ அது காரியத்தில் கொண்டு வர வேண்டும். சில இடத்துல நீங்க இந்த சன்னிதானத்துல எல்லாம் சன்னிதானம், குருமகா சன்னிதானம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சன்னிதானங்கள்னா சாமியார்கள் இருப்பாங்க, பெரிய மடம் இருக்கும், அவங்க கண்ட்ரோல்ல கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், பல நூற்றுக்கணக்கில் கோவில் இருக்கும், அங்க ஒரு ராஜ்யம் தான் நடக்கும். அவர் எப்படி உட்காந்துருப்பார், ஏய் அப்படிம்பார், நம்மளை பார்த்துட்டு ஏன்பார். ஏன்னா நம்மளை பார்த்து தான் ஏன்னு சொல்றான்னு பார்த்தா ஒருத்தன் ஓடியே பழத்தை கொடுப்போம். அதாவது நாம எப்ப கூப்பிடுவோம்னு அவரை என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஒரு ஆளு காத்துட்டு இருக்கணும். சில இடத்துல பேரை சொல்லி சொல்லி கத்தின்னு பார்ப்பாங்க, ஒரு ஆளுமே என்ன பண்ண மாட்டாங்க, யாரங்கே ராஜான்னா அவருடைய ஸ்பெஷல் வேர்டு என்னது, யாரங்கன்னு டவான்னு 2 பேரும் நிற்கணும். பாபாசார் உங்களுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருப்பதாக அந்த சக்தி இருக்கணும். என்னைய பயன்படுத்த மாட்டியா, ஒரு ஆசாரியனுடைய ஒவ்வொரு ஒளியும் என் எஜமான் என்னை எப்போ யூஸ் பண்ணுவாருன்னு காத்துட்டு இருக்குமாமா. இந்த பெரிய ஒளியையே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சின்ன ஒளி நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன்னு அது அழுமாமா. ஆசாரிய சொல்லுவாராமா, நீ ஸ்பெஷலான வேலைக்கு மட்டும் உன்னைய வச்சிருக்கிறேன், பெரும்போக்கான வேலைக்கெல்லாம் பெரிய ஒளி வச்சிருக்கிறேன், சில நுணுக்கமான ரொம்ப கலை நயமிக்க வேலைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன், பயன்படுத்த, ப்ளீஸ் வெயிட். அப்போ அந்த ஒரு ஒளியும் ஆசாரிட்டா கேட்கமாமா, என்னை யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியும் என்னை யூஸ் பண்ணேன்னு அது என்ன பண்ணிட்டு இருக்குது, வேண்டிட்டு இருக்குது. ஆனா நாம என்ன சொல்றோம், அதுக்கு இன்னும் நேரம் வரலன்றோம். நேரம் வந்துடுச்சா வரலையா? எந்தெந்த சக்திக்கெல்லாம் இப்ப தேவை இருக்குது, 8 சக்திகள் இப்ப தேவை இருக்குது. ஏன்னா நேர நெருக்கடி அப்படி. பாபா சொல்லுவார் இல்லையா, 5 தத்துவமும் நிற்கும், 5 விகாரமும் நிற்கும், 1 2 இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். இப்ப ஏதோ ஒரு புயல், ஒரு கொரோனாவுக்கு ஒரு ஆட்டம் ஆடிடுச்சு, இனிமேதான் இருக்குது டிராமான்றார். பாபா சொல்றார், உங்கள்கிட்ட ஒரு சக்தியும் காத்துட்டு நிக்கணும், கை கட்டிட்டு, என்னை கூப்பிட மாட்டாரா எஜமான். அப்ப அப்படி பார்த்தா அது ஓடி அது வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். இப்ப நான் பொறுமை நினைச்சா பொறுமை நிக்கணும், தைரியம் நினைச்சா தைரியம் வரணும், புலநடக்கம்னா அது புலநடக்கம் வரணும். பாபா சொல்றார், அப்ப நான் யாரு, மாஸ்டர் சர்வ சக்திவான். நினைத்த நேரத்தில் நினைத்த சக்தி, தேவைப்படும் சக்தி அந்த காரியத்தில் ஈடுபடுத்தப்பட முடிந்தால் நாம யாரு, மாஸ்டர். என் பையன் நல்லா பேசுவான், ஆனா அவனுக்கு மூடு வந்தாதான் பேசுவான்னா அதெல்லாம் லாய்க்கல. நான் நினைச்சா 100 மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சில பசங்க வீட்டுல சவால் விடுவாங்க. நீ இப்ப நினைக்காம இப்ப நினைக்க போற, ரிட்டையர்ட் ஆன பிறகு நினைக்க போற. நான் நினைச்சா என்னன்னாலும் சரி நினைக்கணும். பாபா சார் நினைங்க, அதை செய்யுங்க, அதுக்கான நேரம் இதுதான் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன், ஞானித்துவ ஆத்மா பச்சோமே குரோதகேத்தோ. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களான குழந்தைகளான உங்களிடத்தில் கோபம் இருக்குமே ஆனால், ஞானம் நிறைந்த ஆத்மாவான குழந்தைகளான உங்களிடத்தில் கோபம் இருக்குமே ஆனால், इससे बाप के नाम ग्लानी होती है. இதன் மூலம் தந்தையின் பெயர் கெட்டு போய் விடுகிறது. ஞானம் கேட்ட ஆத்மா நம்மள்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா அதனால தந்தையின் பெயர் கெட்டு போய் விடுகிறது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடியவர் ஒரு தந்தை. அவர்தான் உங்களுடைய எல்லா துக்கத்தையும் தூர விலக்குகின்றார். மனிதர்கள் யாருடைய துக்கத்தையும் தூர விலக்க முடியாது. உலகத்திலே அசாந்திக்கான காரணம் என்ன? சாந்தி எப்போ ஸ்தாபனை ஆகும்? எப்படி ஸ்தாபனை ஆகும்? உலகத்தில் அசாந்திக்கு காரணம் அநேக தர்மங்கள். கலியுகத்தினுடைய கடைசியில எப்போ வேற்றுமைகள் ஏற்பட்டுடுதோ அப்பொழுது அசாந்தி தான் இருக்கிறது. பாபா ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார், அங்கு சாந்தி ஏற்பட்டு விடுகிறது. நீங்க புரிஞ்சுக்க முடியுது, இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்துல சாந்தி இருந்தது, பவித்திர தர்மம் பவித்திர கர்மம் இருந்தது. கல்யாணக்காரி தந்தை மீண்டும் அதே புது உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதில் அசாந்திக்கான பெயரே இருக்காது, பெயர் கூட இருக்காது.